எப்படி மோசையின் தமக்கை இதற்கு என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி அவ நல்ல எண்ணத்தோடு காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா சில மனிதர்கள் தீய எண்ணத்தோடு இவன் எப்பொழுது விழுவான், எப்பொழுது அழிவான், எப்பொழுது மடிந்து போவான், எப்பொழுது இல்லாமல் போவான் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில கர்த்தர் உன்னையும் என்னையும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உன்னதங்களிலே கர்த்தர் உன்னை உயர்த்தி உன் தலையை நிமிர பண்ணுவா. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு கரம் தூக்கி எடுத்தது, ஒரு கரம் தூக்கி எடுத்தது. நான் சொல்லுகிறேன் இந்த கால வேளையில தேவ பிள்ளையே, உனக்கு என்ன சம்பவிக்கும்? உனக்கு ஒரு அழிவு வராதா? உனக்கு ஒரு கேடு வராதா? உனக்கு ஒரு இழப்பு வராதா? நீ அழிந்து போக மாட்டியா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக ஒரு கரம் உன்னை தூக்கி எடுக்கும். எப்படி மோசையே ஒரு கரம் தூக்கி எடுத்ததோ அதே போல தரிசனம் பெற்ற ஒன்ன, அழைப்பு பெற்ற ஒன்ன, தேவ வாக்குத்தத்தங்களை சுமந்து திரிகிற ஒன்ன ஒரு கரம் தூக்கி எடுக்கும். அதுதான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனுடைய கரம். அந்த கரம் உன்னை தூக்கி எடுக்கும் என்றால் உன் வாழ்க்கை அழிந்து போகாது, உன் வாழ்க்கை முடிந்து போகாது, உன் எதிர்காலம் முற்றுப்புள்ளி வைக்கப்படாது. அந்த கரம் உன்னை தூக்கி எடுத்து உன்னை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உன்னை உயர்த்தி அமர பண்ணும். ஏன்னா தூக்கி எடுத்தது மனுஷ கரம் அல்ல, அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கி பூமியை அந்தரத்தில் தொங்க விட்ட அந்த கரம். அது வல்லமையை செய்கிற கரம், அது பராக்கிரமத்தை நடப்பிக்கிற கரம், அது இல்லாதவைகள் இருக்கிறவைகள் போல அழைக்கிற கரம், அது வெறுமையானவைகள் மேல மாம்சத்தையும் மச்சங்களையும் உண்டாக்கின கரம். அந்த கரம் உங்களை தூக்கி எடுக்கும் என்றால் அந்த கரம் உங்களை வாழ வைக்கும், அந்த கரம் உங்களை உயர்த்தி வைக்கும். ஏன் தெரியுமா இதை இவ்வளவு தைரியமா சொல்றேன்? ஏன்னா அந்த கரம் தான் என்னையும் தூக்கி எடுத்துச்சு. அந்த கரம் தான் புழுதியிலையும் குப்பையிலையும் பேதையா இருந்த என்னையும் தூக்கி எடுத்தது அந்த கரம் தான். அந்த கரம் தொட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சோடையா போனதில்லை. அந்த கரம் தொட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் தரிசாய் போனது அல்ல. அந்த கரம் தொட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அழிந்து போனதல்ல. அந்த கரம் அழிவில் விளிம்பில் இருக்கிறவனையும் மீட்டு உயிருள்ளவனாக, ஜீவனுள்ளவனாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக மாற்றுகிற கரம் அந்த கரம். அந்த கரம் தொடுவதற்கு உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்ன செய்யும் என்று, என்ன நடக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக இயேசு இந்த மாதத்திலே உங்களை தூக்கி எடுப்பார்.